விடுமுறைங்கிறத ஆரம்பிக்கும் போது சுகமாக தான் ஆரம்பிக்கும், முடியும் போது சுமையில தான் வந்து முடியும். ஐயா, ஊருக்கே சோறு போடும் உழவனுக்கு என்று விடுமுறை, உனக்காக ஓடாய் உழைக்கும் உன் தாய்க்கு என்று விடுமுறை, நீ நிம்மதியாய் வாழ்வதற்கு நில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும் உன் இதய துடிப்புக்கு என்று விடுமுறை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி பதில் கிடையாதோ அதுபோல விடுமுறை தினங்களில் சுகம் கிடையாது. ஐயா, இந்த தீபாவளின்னு சொல்றோம், இந்த தீபாவளி அன்னைக்கு நம்ம விதவிதமா பட்டாசு கொளுத்தணும். ஐயா, நான் எத்தனையோ பட்டாசுகள் வாங்கி வச்சுட்டேன். அதுலேயும் ஒரே ஒரு பட்டாசு மட்டும் வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா குண்டா இருந்துச்சு, பச்சை கலர் துணி சுத்தி இருந்துச்சு, ஒரு அணுகுண்டு. ஐயா, நான் வெடியை மட்டும்தான் சொல்றேன். அந்த அணுகுண்டை தூக்கி வச்சுட்டு திரியை கொளுத்திட்டேன். அந்த திரிய அரை மணி நேரமா புகஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர வெடிக்க மாட்டேன்ருச்சு. அது என்ன வெடியாது? அந்த வெடியோட விலை எவ்வளவு? 110 ரூபாயா? அப்போ அது புகஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் வெடிக்காது. நான் கடைக்காரனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னடா அது வெடிக்க மாட்டேங்குது, உன்ட்ட தானடா காசு கொடுத்து வாங்கினேன்னு. அவன் என்ன பண்ணான்னா கொளுத்திட்டு கும்பிட்டான், டொப்புன்னு வெடிச்சிச்சு. அப்ப கூட சத்தமா வெடிக்கல, டொப்புன்னு வெடிச்சிச்சு. இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால தீபாவளியை கூட நிம்மதியா கொண்டாட முடியல. எப்படி உங்களுக்கு ஒட்டுமொத்த விடுமுறை தினங்களும் சுகமா இருக்குன்னு தெரியல. சிவகாசியில் இருக்கவங்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இவர் சொன்ன மாதிரி ஒரு வெடியை நீங்க இது வரைக்கும் உற்பத்தி பண்ணியிருக்கீங்களா ஐயா? எங்க தனியவேல் அண்ணே வந்து நிறைய சொன்னாரு. அதுவும் உங்க அத்தை மகளோட சந்தோஷமா இருந்தது. மெரினா பீச்சுக்கு போறேன்னு ரொம்ப அருமையா சொன்னாரு. அண்ணே, பல்லு இருக்கவே பக்கோடா சாப்பிடலாம், காதலி இருக்கவே விடுமுறையை சுகமா அனுபவிக்கலாம், நாங்கெல்லாம் எங்க போறது? ஐயா, அதுக்காக எங்களுக்கெல்லாம் அமையாமல் எங்களுக்கும் அமைஞ்சிச்சு. நாங்க தான் டீசெண்டா ஒதுங்கி நிக்கிறோம். ஏன் தெரியுமா? அந்த காதலுக்கு பின்னாடி இருக்க சூட்சமத்தை உணர்ந்தவங்க நாங்கெல்லாம். ஐயா, ஜனவரி 14க்கு பிப்ரவரி 14க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். ரெண்டுமே இது முந்தின மாசம், அது அடுத்த மாசம், அவ்வளவுதான். ஐயா, ஒரு பொண்ணு வந்து பொங்கல் கொடுத்தானா அது ஜனவரி 14. அதே ஒரு பொண்ணு வந்து அல்வா கொடுத்துட்டு போனா அதான் பிப்ரவரி 14. இந்த பள்ளி குழந்தைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தோஷமா இருக்குன்றாங்க. எப்படி அவன் சந்தோஷமா இருப்பான்? நீங்க அவனோட ஹோம்ஒர்க் நோட்டை வாங்கி பார்த்துருக்கீங்களா? பள்ளி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்துலேருந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, இல்லை 2 பாடத்துலேருந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒட்டுமொத்த பாடத்துலேருந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. எப்படி அவன் சந்தோஷமா இருப்பான்? அதுவும் இந்த பொங்கல் விடுமுறையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ரத்த கண்ணீர் வடிப்பானுங்க. இன்னைக்கு கூட டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் இந்த கண்ணாடிக்காரனே நம்ம கஷ்டத்தெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்டான்னு என்னைய பார்த்து சொல்லுவானுங்க. எதிரணியில் இருக்க ஒவ்வொருத்தையும் முகத்தையும் கரெக்டாக பார்த்து வச்சுக்குவானுங்க. உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், தனியாக அதுவும் சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது போய் நின்றாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயா, இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? விடுமுறை விண்ணப்பம் எழுதுறதுக்காக பொய்யா அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி, மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சு, சித்தப்பாவுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்னு விடுமுறை விண்ணப்பம் எழுதினவங்க. அதுவும் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தால் கொலையே பண்ணிடுவாங்க. எங்கள் தனிகவேல் அண்ணெல்லாம் ஒரு 30-40 தடவை ஒரு பாட்டியை பொய்யா கொண்டிருப்பாரு. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க ஐயா. நாங்கள் போய் வகுப்பறையில் எங்கள் ஆசிரியரை கொலையாக கொள்ளுவோமே தவிர பொய்யா தாத்தா பாட்டியெல்லாம் கொலை பண்ண மாட்டோம். அந்த பாவத்தெல்லாம் தேடிக்க மாட்டோம். இந்த மாதிரி தப்பா விடுமுறை எழுதுறானுங்க இல்லையா, இவங்க தான் நாளைக்கு வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமாட்டி வயிற்று வலிக்குது, வாயை வலிக்குதுன்னு வாய்தா கேட்டு 15 வருஷமா ஒரு வழக்கை இழுத்தடிக்கிற கோஷ்டியா மாறுறது. விவேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி பித்து என சளி தொலைந்தால்தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறக்கும் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், ஞாயிறு என்பது உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்குமான தினம் இல்லை, அது உதயமாவதற்கும் பிறப்பெடுப்பதற்குமான தினம்னு சொன்னவர் தான். ஐயா, எங்க அண்ணன் எத்தனையோ பாடல்கள் பாடி காமிச்சாரு. ஆனா அவருக்கு நான் ஒரே ஒரு பாடல்ல பதில் சொல்ல விரும்புறேன். அதுவும் சந்திரமுகி திரைப்படத்திலேருந்து தேவுடா தேவுடா பாடல். அதை நீங்க பாடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க ஐயா. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா, தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. அதில் எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா? என்னங்க ஐயா? சுத்தம் செய்யும் தொழிலாளர் ஒரு நாள் லீவ் போட்டால் ஊரே நாரி போகும்னு சொன்னான் பாரு. அந்த ஒரு வரிக்காக அந்த பாட்டை நான் மனசார நேசிச்சேன். ஆமாங்க ஐயா, சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு 4 நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊர். இவங்க மட்டுமா, எத்தனை தொழிலாளர்கள் விடுமுறை பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறை நண்பர்கள், பத்திரிகை தொழிலாளர்கள், இன்னைக்கு கூட விசேஷ நாளும் அதுவுமா பொண்டாட்டி பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு டியூட்டிக்கு போயிருக்க எத்தனையோ போக்குவரத்து கழக ஊழியர்கள்,
நாளும் கோளும் வேலைக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லைன்னு இல்லத்தரசிகளுக்கெல்லாம் என்னைக்கு விடுமுறை கிடைச்சது? இந்த மாதிரி விடுமுறை தினங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுமையையும் அவங்க தலைமையில தூக்கி போட்டுக்கிட்டதுனால தான் நமக்கு அது சுகம் மாதிரி தெரியுது. அது உண்மை இல்லை, அது ஒரு மாயை. ஐயா, முன்னையெல்லாம் என்னை யாராவது பருப்பு போடா வெங்காயம்னு திட்டினா எனக்கு கோபம் வரும். இப்போ எல்லாம் என்னை யாரோ தங்கமே வைரமேன்னு கொஞ்சிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு பருப்பு விலையும் வெங்காயம் விலையும் ஏறி போச்சு. ஐயா, நீங்கள் திண்டுக்கல்ல ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் பிரியாணி. முன்னையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பிரியாணியில் பீஸ் தேடிக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு சாம்பாரில் பருப்பு தேடிக்கிட்டு இருக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும் இந்த விடுமுறையை சுமையாக தான் பார்க்குறாங்க. முதலாளி வர்க்கம் மட்டும்தான் இதை சுகமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை இன்னும் அழகா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பாணியில் சொல்லணும்னா, உயிருள்ள உடம்பில் நாடி நரம்புகளை போன்றது உழைக்கும் வர்க்கம், தாடி மீசைகளை போன்றது தான் முதலாளி வர்க்கம். நாடி நரம்புகளை போன்ற உழைக்கும் வர்க்கம் தான் இன்னைக்கு விடுமுறைன்னு பார்க்காம விடியல் மீட்பு பயணம் நடத்தி வருது. ஐயா, நான் ஒரு பாரபட்சத்தோட விடுமுறைங்கிறது இல்லாத வீட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் சுமையா இருக்குன்னு பேசல. இருக்கிற வீட்டு பிள்ளைங்களுக்கு அதை விட சுமையா இருக்கு. எப்படி தெரியுமா? அந்த நாட்கள்ல தான் கராத்தே கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, பாட்டு கிளாஸு, ஹிந்திக்கு டியூஷன். நான் கேட்டேன் ஒருத்தட்ட, ஹிந்திக்கு ஏங்க டியூஷன் அனுப்புறீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நல்ல வேலை கிடைக்கும்னாரு. ஐயா, ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல வேலை கிடைக்கும்னா ஏன் ஹிந்தி தெரிஞ்ச வடநாட்டுக்காரங்க எல்லாம் இங்க வந்து பானிபூரி கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆக மனிதர் உணர்வை மனிதர் பறிக்கும் வழக்கமினி உண்டோனாம் பாரதி. தமிழர்களின் தமிழ் உணர்வை பறிப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் சிலர். இந்த அடிமை விலங்கு உடையணும்னா, சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் முடியணும்னா இங்கே ஒரு புரட்சி வெடிக்கணும். அந்த புரட்சி எப்படி இருக்கணும்னா, விடுதலை போராட்டத்தின் போது எப்படி விடுமுறை பார்க்காம நம்ம வீர தியாகிகள் போராடினாங்களோ அதுபோல அடிமைப்பட்ட மக்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி தன் சாகும் வரை போராடிய ஓயாமல் உழைத்த சேகுவரா அவர் செய்ததை போல நம் புரட்சியானது விடுமுறை பார்க்காமல் இருக்க வேண்டும். அந்த புரட்சி தீ கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி வண்ண வண்ண ஒளி கொடுத்து விட்டு மங்கி போகும் மத்தாப்புவாக இருந்து விடாமல் நின்று நிதானமாக எரியும் மெழுகுபத்தியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் மறு சுதந்திரம் அடையும். அப்பதான் உண்மையான திராவிட இனத்தின் தீப ஒளி திருநாள் வரும். அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கும். அந்த பட்டிமன்றத்தில் நான் விடுமுறை சுகம்னு பேசிக்கிறேன். அதுவரை விடுமுறை சுமையே. அந்த சுமையை கொளுத்தும் விதமாக நம் புரட்சி தீயை நெஞ்சில் மெருகேற்றுவதற்காக வைரமுத்து ஐயாவுடைய ஒரு கவிதையோடு என்னுடைய உரையை முடித்துக்கிறேன். அறிவின் கங்குகள் அணையவில்லை இன்றும், மதம் அடித்த மணல், அந்நியர் வீசிய தண்ணீர், உள்ளூர் சாதிக்காற்று, இத்தனைக்கும் அணையாமல் எங்கள் நெருப்பின் வேர் எங்கோ இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்து நம் உயிர்காற்று ஊதுவோம், ஞானத்தீ எழுப்புவோம். நன்றி, வணக்கம்.